வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி கடைசி ஓராண்டை நிறைவு செய்யுமா அல்லது ஆட்சியே கலைக்கக்கூடிய சூழல் ஏற்படுமா? நேற்று தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் திணறிய ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக எனது பதவியை ராஜினாமா செய்வதற்கு கூட தயங்க மாட்டேன் என்று இதுவரை எந்த ஒரு முதல்வரும் சொல்லாததை சொல்லியிருக்கிறார். அதேபோல்தான் எதிர்க்கட்சி தலைவர் இப்பேற்பட்டவர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு தன்னுடைய முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி ஸ்டாலினை கேட்டுள்ளார் என்ற விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. சரி, எதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்? அவர் கூறியதற்கான காரணம் என்ன? எடப்பாடி ஸ்டாலினிடம் என்ன கேள்வி கேட்டார்? தற்பொழுது மக்களவையில் திமுகவின் ஆட்சியை கலைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற பல்வேறு கேள்விகளுக்கான விளக்கத்தை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது மதுரை மாவட்டம் நாயக்கர்பட்டியில் மாநில அரசின் அனுமதி இல்லாமல் தனியார் நிறுவனத்திற்கு மத்திய அரசு வழங்கிய டங்ஸ்டன் சுரங்க உரிமத்தை ரத்து செய்ய கோரி சட்டப்பேரவையில் கொண்டு வரப்பட்ட தனி தீர்மானம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் இந்த தனி தீர்மானம் மீது நடந்த விவாதத்தில் பேசிய முதல்வர் ஸ்டாலின், நான் முதல்வராக இருக்கும் வரை நிச்சயமாக மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர முடியாது, அனுமதிக்க மாட்டோம், எதிர்க்கட்சிகள் பார்வையில் அலட்சியமாகவும் நாங்கள் தவறவிட்டோம் என்று கூட இருக்கலாம், ஆனால் எங்களுடைய பார்வையில் இந்த பிரச்சனையை சுட்டிக்காட்டி கடிதங்கள் எழுதியிருக்கிறோம், எந்த காரணத்தை கொண்டும் இந்த திட்டம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்றும் பேசியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இதற்கு அதிமுக சொன்ன குற்றச்சாட்டு தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்ய கூறிய வார்த்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதாவது மதுரை மக்களுக்கு அதிமுக செய்த துரோகத்திற்கு நாடாளுமன்ற ஆவணங்களை சாட்சி என்று பூசி மழுப்பிய ஸ்டாலின் அவர்களுக்கு மதுரை டங்ஸ்டன் விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் அதிமுக செய்த துரோகம் வீடியோ ஆதாரங்களுடன் அம்பலமானதும் நான் மசோதாவைத்தான் ஆதரித்தேன், டங்ஸ்டன் சுரங்கத்தை ஏலத்தை ஆதரிக்கவில்லை என தம்பிதுரை மழுப்பி இருக்கிறார் என்றும் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார். இதற்கு அதிமுக ஆதரவில் நிறைவேற்றிய சட்ட திருத்த மசோதா தான் டங்ஸ்டன் சுரங்கத்தை ஏலம் விடும் அதிகாரத்தை மாநில அரசிடம் இருந்து பிடுங்கி மோடி அரசிடம் கொடுக்க காரணமானது. அந்த அதிமுக எதிர்த்தது என்றும் போராட்டங்களை நடத்திய பொழுது அவர்களை காவலாளிகள் மூலமாக விரட்டி அடித்தது திமுக அரசுதான் என்றும் எடப்பாடி பேசியிருந்தார்.